அடுத்த முறை வீட்டில் புளிச்ச தயிர் இருந்துச்சுன்னா அதை தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் அள்ளும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு நல்லா புளிச்சு இருக்கிற தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கணும். ஏன்னா இது பார்த்திங்கன்னா தட்டை மாதிரி இருக்கும். அதனால் இதுக்கு தயிர் தட்டைன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ இது பெருசு பெருசாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பட்டன் ஷேப்பில் அழகாக இருக்கும். 2 பக்கமும் நல்லா ஈவனாக வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான தயிர் தட்டை ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பேர் என்னன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.